இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே லாங் டேர்முக்கு இருக்கணும். பட் அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்விங் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அப்படி மெயின்டைன் பண்ணுற ஸ்விங் போர்ட்ஃபோலியோவில் நம்ம என்னெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். ஸ்விங் ட்ரேடிங்கில் நல்லா சக்ஸஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வேணும். ஈவன் நல்ல ஸ்ட்ராட்டஜியை கையில் வச்சுட்டு நம்ம லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கில் நார்மலாக நம்ம பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸை ஃபிகர் அவுட் பண்ணி நான் இங்கே ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட செட்டப்பை ஃபாலோ பண்ணாமல் நம்ம எமோஷனலுக்கு ட்ரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்று அது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணணும், இல்லை டார்கெட் ஹிட் பண்ணணும். ஈவன் ஸ்டாப் லாஸ் போனதுக்கு அப்புறமும் நம்ம இது ரிவர்சல் ஆகும் அப்படின்னு நம்பிட்டு அதில் நம்ம வெயிட் பண்ணுறது. பட் அதே டார்கெட் சைடில் மூவ் ஆகையில் நம்ம டார்கெட் வரையும் வெயிட் பண்ணாமல் டார்கெட்டுக்கு முன்னாடியே ப்ராஃபிட்டை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறது. இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரையில் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அது கீழே போகையில் நம்மளோட லாஸஸ் அதிகமாக இருக்கும். செகண்ட் மிஸ்டேக், இந்த லாஸ்க்கான ரீசனை ஃபைன் பண்ணாமல் நம்ம மற்றது மேலே ப்ளேம் பண்ணுறது. லைக், என்னோடய கேபிட்டல் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியலை, இந்த நியூஸ் வந்ததுனால தான் என்னோடய ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ரீசன்ஸ் கொடுக்குறது. அடுத்த மிஸ்டேக், ரொம்ப காமனான மிஸ்டேக்ஸ், நம்ம ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாமல் ப்ராஃபிட் மோடில் நம்ம ட்ரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி செட்டப்பில் என்ட்ரி ஆகிறேன், 80 அதோட என்ட்ரி, டார்கெட் வந்து 150 அண்ட் ஸ்டாப் லாஸ் 60ன்னு வச்சுக்குவோம். அந்த ட்ரேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 120 நான் புக் பண்ணிவிட்டேன். பட் அந்த ட்ரேட் ஃபைனலாக 60 க்ளோஸ் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம செட்டப் படி இந்த ட்ரேடை ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கணும். பட் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன். இங்கே நம்ம ப்ராஃபிட் பார்த்துருந்தாலும் இந்த மெத்தட் ரொம்பவே பெரிய தவறுதலான ஒரு மெத்தட். லாஸ்ட் மிஸ்டேக், இதை மிஸ்டேக்னு சொல்கிறத விட இதை ஒரு பெரிய மித்துன்னு சொல்லலாம். எனக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜி தெரியாதுன்னு சொல்கிறது. இன்ஃபேக்ட் நீங்கள் கரெக்டாக மார்க்கெட்டில் பெருசாக ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் போதும். இதை தெளிவாக சொல்லணுன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் அழகாக சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு 1000 யுக்தி தெரிஞ்சிருக்கிறத விட ஒரு யுக்தியை 1000 முறை பயிற்சி பண்ணியிருக்கவன் தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். உங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை எவ்வளோ டைம் பேக் டெஸ்ட் பண்ணி என்ன மாதிரி சினாரியோஸில் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் யூ in another informative video. Thank you.